15 பாகம் கூட கொடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும். நம்ம வீட்டு காலண்டரில் வாக்குத்தத்த அட்டை, நம்ம வீட்டு சாவி கொத்தில், பைக்கோட சாவி கொத்தில், பைக்கில் ஸ்டிக்கரில், கார்லலாம் ஒட்டியிருப்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே கீழே உள்ள சின்ன பிட்டு மேலே உள்ளதை நம்ம விட்டுருவோம் இல்லையா? என்றைக்குமே ஆப்ஜெக்ட், நம்மளுக்கு என்ன வேணும்? கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷன் மட்டும் என்ன? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யாரு என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிப்போம்னா என்ன? துதிக்கிறது, ஆராதனை பண்ணுறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுறது, ஏதோ எவ்ரிதிங். இப்போ நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறேன். என் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் என்னோட குடும்பத்தினர், நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம்? ஒரு கமாண்டில் போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதுவும் சேவிக்கிறது தான். இப்போ யோசுவா இதை சொல்கிறாப்புல. இதுக்கு முன்னாடி, யோசுவாவுக்கு முன்னாடி யார்? செங்கடலை 2 பிளந்த கதையா? ஐயோ இது அரைச்சமாவே அரைச்சதப்பா, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணுவோம்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இவங்க எல்லாருக்கும் தெரியும். செங்கடலை 2ஆய் பிளந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இதில் யாரோட விசுவாசம்? யாரோட விசுவாசம்? மோசே அப்படின்ற ஒரே ஒரு மனுஷனோட விசுவாசம். ஏன்? அப்போ அந்த எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள்லாம் விசுவாசிக்கலையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் செங்கடலை பழக்க முடியும்ன்ட்டு விசுவாசிக்கலை. ஒரு பயம் என்ன பண்ணலை. ஏன்? அங்கே தான் சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. மோசே, நாங்கள் என்ன பண்ணோம்? எகிப்தில் அடிமைத்தனத்தில் கிடந்தோம், அடிமைகள் தான் இருந்தாலும் வேலைக்கு எங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஏதோ கூழ கொஞ்சம் ஊத்துனாங்க. ஐயா நீ என்னையா இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் மண்ணான்னுட்டு ஒரே பிரெட்டு, நம்ம வீட்டில் பிரியாணியே போடுறாங்கன்னு வச்சிங்க, டெய்லி பிரியாணியே கொடுத்துக்கிட்டு இருந்தா, அந்த மாதிரி அந்த மக்களுக்கு காடை கௌதாரி எல்லாம் கொடுக்குறீரப்பா, இருந்தாலும் என்ன, ஏதோ ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு லேட் ஆகிடுச்சு, மோசே கிட்ட சோத்துக்கு சண்டை, தண்ணி, நாங்கள் அங்கே எகிப்தில் அடிமையாக கிடந்தோம்ல, ஏதோ அந்த சாக்கடை தண்ணியாவது அந்த ராஜா என்ன பண்ணார்? எங்களுக்கு கொடுத்தாரு. நீ கண்மலையை பிளந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே எங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறீரு, ஆனால் லேட்டாக குடிக்கிறீரப்பா. எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? தண்ணின்னு கேட்ட உடனே அப்படி பாட்டிலில், பிஸ்லரி பாட்டிலில் இருக்கணும் பார்த்துக்கோ. என்னையா அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்ல போனால் சோத்துக்கு சண்டை. அந்த மாதிரி இருந்த மக்கள் மோசே கிட்ட முறுமுறுத்துக்கிட்டு இருந்தவங்க செங்கடல் 2ஆ புழக்கம் அப்படின்னு விசுவாசிச்சிருப்பாங்களா? சத்தியமாக விசுவாசித்திருக்க மாட்டார்கள். அப்போ யாரோட விசுவாசம்? மோசேன்ற ஒன் மேன் ஆர்மி, ஒரே ஒரு மனுஷன். ஆண்டவர் கையை நீட்ட சொல்றாரு. கோலை ஏற்கனவே ராஜா முன்னாடி போட சொன்னாப்புல, அது பாம்பா மாறிச்சு. ராஜா அந்தால பயத்தில் கிறக்கத்தில் விழுந்தவர் தான், எல்லாரையும் அமுச்சு விட்டாரு அடிமை மக்களை. இன்னும் அந்த பாம்பு பயத்துல இருந்து ராஜா வெளியே வரலை. ஆண்டவரால் இது முடியும்பா. அப்போ அந்த இடத்துல பாருங்க, மோசேயும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருமே ஒரு அற்புத அடையாளத்தை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்ச கூட்டம். செங்கடல் 2ஆ புலந்துருச்சா? என்னது? மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, அப்பொழுது கர்த்தர் பலத்த காத்தெல்லாம் உண்டாக்கி 2 சைடும் வறண்டு போச்சப்பா. என்னையா கடலுக்குள்ள யாரையா தார் ரோடு போட்டிருக்கா? ஜலம் பிளந்து பிரிஞ்சிருச்சப்பா. 2 சைடும், இந்த சைடும் தண்ணி நீக்கி, இந்த சைடும் தண்ணி நீக்கி. என்ன மிராக்கல்! வாட்சிய மிராக்கல்! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீரே மெய்யான தெய்வம் என்பதை
இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. செங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தா தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கிறே, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும். அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம்ல நீங்களும் நானும். நம்மெல்லாம் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் மடியில தூக்கி வச்சு கொஞ்சி ஏற்கனவே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காப்லையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வலது மார்புல சாஞ்சி கிடக்கிறது யாரு? யோவான். யோவானை விரட்டி விட்டு, இல்லை யோவான் நீ வலது மார்புல சாஞ்சிக்கப்பா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்க இந்த பையன் வந்து என்னோட இடது மார்புல சாயிட்டோன்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அக்கா உங்களை கூப்பிடுவாங்களா? விரட்டி விட்டுருவாப்புல. இல்லை அற்புத அடையாளம் நான் பண்ணுனாதான் நீ என்ன பண்ணுவேன், என்ன விசுவாசிப்பல்ல. ஓஹோ, உனக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணணும், கடலை 2 புழக்கணும், பொழந்து கடலுக்குள்ள தார் ரோடு போடணும். அப்படி போட்டாதான் நீ என்ன விசுவாசிப்ப. வைக்கிறோம்ல உங்களுக்கு ஆப்பு. என்ன பண்ணாப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எபிரேயரா? கரெக்டாக தான் படிக்குமா? எபிரேயர் புதிய ஏற்பாடு. நம்ம இம்புட்டு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது பழைய ஏற்பாடு இல்ல. புதிய ஏற்பாடு என்னப்பா இது? புதிய ஏற்பாட்டில் போயிட்டு ஏன்? அப்ப நல்லா பாருங்க, எரிகோ மதில் உங்களுக்கு தெரியும், கானானுக்கு பக்கத்துல போயாச்சு, வனாந்தரத்தெல்லாம் கடந்து அவ்வளோதான். அப்படி எட்டி பார்த்தா, இந்த கோட்டைச்சவரை எட்டி பார்த்தா கானான். அந்த கானானுக்குள்ள போறதுக்கு அந்த கோட்டைச்சவரு தான் என்னது பெரிய பிரச்சனை, குறுக்கால நிக்கி. அதை உடைக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? கத்தி எடு, கடப்பாறை எடு, மம்புட்டி எடுன்னு சொல்லலை. இது எதுவுமே தேவையில்லை. என்ன பண்ணுங்க, அம்புட்டு பேரும் பாட்டு பாடி கோட்டைச்சவரை சுற்றி வாங்க. வாய் இருக்குல்ல பாடு, கை இருக்குல்ல நல்ல கைத்தட்டு, ட்ரம்ஸ் வச்சிருக்கியா அடி, கீபோர்டு வச்சிருக்கியா வாசி, கிட்டார் வச்சிருக்கியா வாசி, பிபி எக்காலம் ஊதுறியா ஊது. ஊதி என்ன பண்ணு, மொத்த பேரும் சுற்றி வாங்க. அப்போ அந்த எரிகோ மதில் உடஞ்சிச்சு, எல்லாரும் கானானுக்குள்ள போனாங்க. நீங்க நல்லா பாருங்க, அந்த எரிகோ மதில் உடையிறதுக்கு 7 நாள் டைம். அந்த 7 நாள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும், இல்லை நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நீங்கள் கூப்பிடுறியா? முதல் நாள் நீங்கள் கூப்பிடலாம் வேண்டாம். நானே என்ன பண்ணுவேன், எக்கால சத்தம் வானில் தொடி தீடவே அப்படி இயேசு மகாராஜாகனே வந்திருக்கிறார்னு சுத்துவேன். 2வது நாள் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்த முன்னே செல்கிறார் அப்படின்னு என்ன பண்ணுவேன். 3வது நாள் வந்து கூப்பிடுறியா? இன்னைக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு மாப்பிள்ளைய, நேற்று ஃபுல்லா சுத்துனது எரிகோ மதில. நீ போய் என்ன பண்ணு. 4வது நாள் இன்னைக்கு ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நாளைக்கு வந்து என்ன பண்றேன். 5வது நாள் அட போயா 4 நாள் சுத்தியாச்சு, இன்னும் என்ன பண்ணல, செவுரி இடிஞ்சு விழல, இதுக்கு அந்த கடப்பாரை மம்புட்டி என்கிட்ட கொடுத்துருந்தா கூட என்ன பண்ணியிருப்பேன். இல்லை எலியை விட்டுருந்தா கூட நோண்டி தன்னோட கையை வச்சு கிண்டி என்ன பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு ஸ்பூனு கொடுப்பாப்புல, நான் என்ன பண்ணுறேன், எப்படியாவது எரிகோ கோட்டைக்குள்ளே சுரங்கப்பாதை தோன்றேன். அப்புறம் 6வது நாள் அட போயா இந்த இயேசு கிறிஸ்துவாவது என்னத்த இயேசு கிறிஸ்து, இவரை நம்பி 5 நாள் ஒரே பாட்டு பாடி வாயெல்லாம் வலிக்கையா, கைத்தட்டி ஆராதனை பண்ணி கையெல்லாம் வலிக்கி ரேகெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் 8வது நாள் 7 நாள் தான் இல்லையா, இதை நான் பண்ணுவேன். ஆனால் அன்னைக்கு உள்ள அந்த மக்கள் பண்ணலை. என்ன காரணம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமா விசுவாசிச்சாங்க,
எதை வச்சு? நல்லா பாருங்க, அன்னைக்கு அந்த செங்கடல் ரெண்டா பிளக்கும் போது மோசே ஏற்கனவே அந்த கோல் மூலமா அற்புத அடையாளங்களை பார்த்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லி பேசி தண்ணி வந்துச்சு. தெரியாதனமா அந்த கோலை வச்சு அடிச்சு விட்டாப்புல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோவப்பட்டாப்புல. செங்கடல் இப்போ ரெண்டா பிளக்கும்னு மோசேக்கு தெரியும். ஒரு அற்புத அடையாளத்தை கண்டு விசுவாசிச்ச மோசே. அதே மாதிரி அந்த மக்கள் செங்கடல் ரெண்டா பிளந்துருச்சப்பா, இயேசு நல்லவர் வல்லவர், கடலுக்குள்ள தார் ரோடு போட்டாங்க அப்படின்னு அற்புத அடையாளத்தை கண்டு விசுவாசித்த மக்கள் ஒருத்தன் கூட என்ன பண்ணல, ஒருத்தர் கூட இந்த எரிகோ மதில் உடைகிறதுக்கு 7 நாள் சுத்தினாங்கல்ல, அதுல உள்ள ஜெனரேஷன் எல்லாரும் அவுட்டு, எல்லாரும் வனாந்தரத்திலே செத்து போயிட்டாங்க. யோசுவா, காலேப்பு, இந்த 2 பேரை தவிர மீதி எல்லாருமே நியூ ஜெனரேஷன், புதிய தலைமுறை. அந்த புதிய தலைமுறையினர், யூத், வாலிபர்கள், வாலிப தம்பிமார்கள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான், வாலிப தங்கச்சிமார்கள், அவங்க என்ன பண்ணாங்க? செங்கடலை ரெண்டாய் பிளந்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல தண்ணீரை உருவாக்கின கண்மலையை பிளந்து மன்னாவை கொடுத்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தினம் தினம் சாப்பாடு கொடுத்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உறங்க இடத்தை கொடுத்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உடுத்த உடையை கொடுத்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த எரியோ மதில உடைப்பாரு அப்படின்ட்டு அவங்க எந்த அற்புத அடையாளத்தையும் பார்க்கல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தாரு அப்படின்ற தன்னோட தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், அவங்க அத்தனை பேரும் வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. அவங்க சொன்னதை விசுவாசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால முடியும்னு விசுவாசித்து என்ன பண்ணாங்க? 7 நாள் விடாம அந்த கோட்டைச்சோரை சுத்தி பாட்டு பாடி ட்ரம்ஸ் அடிச்சு, அப்போ அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனுக்கு. அததான் யோசுவா சொல்றாப்புல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க சேவிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப யோசுவா யாரை சேர்த்துக்கிறாப்புல? குடும்பம், நண்பர்கள், நான் எல்லாரும் என்ன பண்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? அற்புதம் நடந்தா நான் விசுவாசிக்கிறேன், அதிசயம் நடந்தா நான் விசுவாசிப்பேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் அப்படின்றத நான் என்ன பண்ணுவேன்? அறிக்கை இடுவோம்பா. நடக்கட்டும். என் வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா கர்ப்பப்பை கட்டியில கிடக்குல்ல, அந்த அம்மா கர்ப்பப்பை கட்டி சரியாகட்டும், நான் என்ன பண்றேன்? என் வீட்டு பக்கத்துல ஒரு ஹேண்டிகேப்பா இருக்காப்புல, அந்த ஹேண்டிகேப் என்ன பண்ணட்டும்? எலும்பி நடக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன். வியாதி, என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த வியாதி சரியாச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்? இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன். என் பையன், என் பொம்பளை பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா நான் என்ன பண்ணுறேன்? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்ல மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம்னு அறிக்கையிடுறேன். அப்புறம் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அந்த பிள்ளைக்கு சடங்கு வைக்கும், அதுக்கு ஒரு புள்ள பிறக்கும், அந்த பிள்ளை நான் என் பேரன் பேத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பில்லி சூனிய கட்டு இருக்கக்கூடாது. அவங்க பணக்காரங்களா வாழணும், நல்ல காரு பங்களாவோட வாழணும். இப்படியெல்லாம் இருந்தால் நான் என் ஆண்டவரை என்ன பண்ணுறேன்? விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இருந்தோன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை என்னையும் எப்படி செங்கடலை பொழந்தாதான், பொழந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் விசுவாசிச்சு பாருங்க,
அந்த கூட்டம் மாதிரி தான் நீங்களும் நானும். மோசையும் என்ன பண்ணல, கானானுக்குள்ளே போல ஐயா. அந்த மக்களும் போல. சரி கானானை விடுங்க, அந்த எரியோ கோட்டையை கூட பார்க்கலையா. அப்புறம் எப்படி கானான்ன்ற செழுமையான தேசத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தருவாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்வார். என் வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. நான் சொல்கிறேன்ல, நீங்கள் என்ன பண்ணணும்? சார்லஸ் தம்பி சொல்லிவிட்டாயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில் செஞ்ச நன்மையை என் வாழ்க்கையிலும் செய்வார். இந்த வார்த்தையின் மூலமாக விசுவாசிக்கணும். வார்த்தைன்ற வேத வசனம் மூலமாக என்ன பண்ணணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அற்புத அடையாளங்களை தேடி என்ன பண்ண ஓடி அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டம், ஐயோ அற்புதம் நடக்கணும், இந்த கூட்டத்தில் அற்புதம் நடந்தால் தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வனாந்தரத்தோட நம்ம காலி. விசுவாசிப்போமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை? நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவனே பாக்கியவான், பாக்கியவதி. ஆமேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை இப்போ வாலிபர்களை கூப்பிட்டுக்கிட்டு இயேசுவின் திண்ணை ஊழியம் தெரியும் இல்லைங்களா? அதுக்கு ஆக்சுவலாக ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணேன், வந்தேன் ஆஃபீஸுக்கு. எடுத்துகிட்டு போனோம். இந்த கிராமங்களில் அப்படியே அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பழக்கம் விடுறது. அந்த எளிமையான முறையில் அந்த மக்களுக்கு அங்கே பைபிள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடு சேர்ந்து புரட்டுங்கள் பிரசங்கியில். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசின மாதிரிலாம் அந்த மக்களுக்கு பேசினா புரியாது. அங்கே பைபிள்லாம் தேவையில்லை. இருதயமாகிய பலகையில் இருக்கிற வேத வசனத்திலேருந்து என்ன பண்ணுவோம், பேசுவோம். முடிஞ்சால் இனி வரக்கூடிய காலங்களில் தைலம், ஏன்னா அந்த கிராமத்து மக்களுக்கு இப்போ நாங்கள் கிராமங்களில் இந்த இயேசுவின் திண்ணை ஊழியத்துக்கு மைக்கு ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போனதுலேருந்து அந்த மக்கள் எங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, சாப்பாடு கொடுத்துட்றோம், சாப்பாடு எல்லாருக்கும். அந்த அங்கே கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து அரிசி பருப்புலாம் கொடுத்துட்றோம். வயசானவங்களுக்கு மூட்டு வலி, கை கால் குடைச்சலுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஜபத்தோடு சேர்ந்த கிரியை. முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் பின்னாடி கொடுக்குறேன். இயேசுவின் திண்ணை ஊழியத்துக்கு அமிர்தாஞ்சல் எத்தனை வாங்கி அனுப்ப முடியுமோ. அப்புறம் இந்த மூட்டு வலிக்கு அடிப்பாங்கல்ல ஸ்ப்ரே, இந்த வயசானவங்களுக்கு, அதையும் என்ன பண்ணுங்க, கொரியர் பண்ணி விடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்தவங்களோட வலி வேதனை, அவங்களோட மூட்டு வலியை நம்ம போக்கணும் அப்படின்னா நம்ம மூட்டு வலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊராம்புள்ளியை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும். அடுத்தவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினா நம்ம துக்கம் தானாக சந்தோஷமாய் மாறும்னு முதல்ல விசுவாசிக்கணும். ஆமென்.